தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஏசம் 6436. பாட்டாளி மக்கள் கட்சி குடும்பத்தின் அரசியல் பயணம், மாற்றங்கள் மற்றும் தொண்டர்களின் நிலைப்பாடு பற்றியதாக ஒரு விளக்கம். அதை ஒரு தெளிவான வரிசையில் இங்கே காணலாம். கட்சி துவக்கம். டாக்டர் எஸ். ராமதாஸ் PMKவை துவங்கிய போது, என் குடும்பத்தினர் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று பொதுவாக கூறினார். அடுத்த கட்டம். பின்னர் அவரது மகன் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அரசியல் நுழைந்து முக்கிய பொறுப்புகளை ஏற்றார். பிறகு 2025 இப்பொழுது அவரது மகளும் அரசியலில் பங்கேற்கிறார் என்று செய்திகள் சொல்லுகின்றன. 4. தொண்டர்களின் நிலை. PMKவின் பல தொண்டர்கள் இவர்கள் குடும்ப அரசியலில் வருவது குறித்து கவலையான மனநிலையுடன் உள்ளனர். விளைவு. சிலர் கட்சியை விட்டு வேறு கட்சிகளுக்கு செல்லும் வாய்ப்பு உள்ளது. 1989 டாக்டர் ராமதாஸ் PMKவை துவங்கினார். அப்போது அவர், என் குடும்பத்தினர் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று தெரிவித்தார். 2004 அவரது மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அரசியலுக்கு வந்தார். பின்னர் மத்திய சுகாதார அமைச்சராகவும் பணியாற்றினார். 2014 2024 அன்புமணி PMKவின் முக்கிய தலைவராக முன்னிலையில் இருந்தார். 2025 டாக்டர் ராமதாஸ் மகளும் அரசியலில் பங்கு பெற தொடங்கியதாக தகவல்கள் சொல்லுகின்றன. தொண்டர்களின் எதிர்வினை. சில தொண்டர்கள் இதை குடும்ப அரசியல் பாலிடிக்ஸ் என கருதி விரக்தி அடையலாம். சிலர் அதிகாரத்திலும் தலைமைத்துவத்திலும் தொடர்ச்சி தேவை என்ற காரணத்தினால் ஆதரிக்கலாம். மாறும் பாதை. அதிருப்தி அடைந்த தொண்டர்கள் நேரடியாக கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு செல்லலாம். டயாசிட்டி பாலிடிக்ஸ். அதன் பின்னர் செயலிலிருந்து விலகி அரசியல் ஆர்வத்தை குறைக்கலாம். புதிய பிரிவு அல்லது குழுவாக உருவாகலாம். இது எதிர்வினை. இது தொண்டர்களின் எதிர்வினையாகும். எதிர்கால பாதிப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கால பாதிப்பு. ஆதரவாளர்கள் உறுதி. குடும்பத்திற்கு நம்பிக்கை வைக்கும் பிரிவு தொடர்ந்து PMKவை ஆதரிக்கும். விலகும் பிரிவு. வேறு கட்சிகளுக்கு BJP, DMK போன்ற கட்சிகளுக்கு மாறக்கூடும். இமேஜ் சவால். முதல் சொன்ன கொள்கை குடும்ப அரசியல் வராது என வாக்குறுதி முறியப்பட்டதால் எதிர்க்கட்சிகள் தாக்குதல் நடத்தலாம். AIADMK